சாந்தி. நாம் கர்மங்களை வென்ற ஆத்மா. நாம் தபஸ்வி மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நாம் சுபாவம் இனிமையானதாக சாந்தமானதாக வைத்திருக்கும் ஆத்மா. இது எல்லையற்ற மிகப்பெரிய மேடையாகும். இதில் ஆத்மாக்களாகிய நாம் நடிப்பு நடிப்பதற்காக கட்டுப்பட்டிருக்கின்றோம். இதில் ஒவ்வொருவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட பாகம் இருக்கின்றது. நாம் கர்மாதீத் நிலையடைய வேண்டுமெனில் முழுமையிலும் முழுமையாக பலியாகி விடுகின்றோம். எனது என்று எதுவும் இல்லை. நாம் அனைத்தையும் மறந்திருக்கும் பொழுதுதான் கர்மாதீத் நிலை அடைய முடியும். தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். ஏழை குழந்தைகளாகிய நாம் தான் விரைவாக பலியாகி விடுகின்றோம். எளிதாக அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்கின்றோம். இப்பொழுது இந்த விளையாட்டின் இறுதியாகும். இந்த ஞானத்தை சங்கமிக பிராமணர்களாகிய நாம் மட்டுமே அறிந்திருக்கின்றோம். தந்தை சுகதாமத்திற்கு எஜமானர்களாக நம்மை ஆக்கிவிடுகின்றார். வேறென்ன தேவை நமக்கு? தந்தையிடம் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். அடைவதற்கு வேறு ஒன்றும் இல்லை. முதலில் நாம் தான் நாளையில் வருகின்றோம். இது ருத்ரமாலையாகும். இந்த எல்லையற்ற மாலையில் அனைவரும் மணிகளைப் போன்று கட்டுண்டிருக்கின்றோம். தந்தையின் ஸ்ரீமத்படி நாம் நடப்பதன் மூலம் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். மிகப்பெரிய எதிரி காம விகாரமாகும். அதன் மீதுதான் நாம் வெற்றி அடைகின்றோம். காமத்தை வெல்வதன் மூலம் மட்டுமே நாம் உலகை வென்றவர்களாக ஆகின்றோம். நாம் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புவதால் சிவ தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். உண்மையில் யுத்த மைதானம் என்பது இதுதான். சிவ தந்தையின் நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகின்றது. அனைத்திற்கும் ஆதாரம் யோகமாக இருக்கின்றது. தந்தையிடம் முழு யோகம் ஏற்பட்டு விடும் பொழுது நாம் மிக உயரத்தில் சென்று விடுகின்றோம். தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வராமல் இருக்கும் பொழுதுதான் கர்மாதீத் நிலை ஏற்படுகின்றது. அனைத்து சாஸ்திரங்களின்
சிரோன்மணியான ஸ்ரீமத் பகவத்கீதையானது ஈஸ்வரிய வழியாகும். தெய்வீக வழியை ஒரே ஒரு ஈஸ்வரன் வந்துதான் கூறுகின்றார். பலமுறை நாம் சத்தியத்திற்கு சென்றிருக்கின்றோம். இந்த சக்கரம் சுற்றிக் கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது நாம் ஒரு தந்தையை நினைவு செய்யும் பொழுது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். படைப்பின் முதல் இடை கடையை நினைவு செய்வதால் நாம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுகின்றோம். பகவான் நம்மை பகவான் பகவதிகளாக ஆக்குகின்றார். நாம் இப்போது பரிஸ்தாவாக ஆக வேண்டும். தந்தை அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். அதன் மூலம் நாம் அளவற்ற செல்வந்தர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆகவே நமக்கு எவ்வளவு குஷி ஏற்படுகின்றது. நாம் எந்த அளவுக்கு படிக்கின்றோமோ அந்த அளவிற்கு குஷியும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. நாம் பலமுறை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகியிருக்கின்றோம். தந்தை மிகப்பெரிய வியாபாரியாக இருக்கின்றார். இந்த பஞ்ச விகாரங்கள் எது உலக மக்களுக்கு விஷப்பாம்புகளாக இருக்கின்றனவோ அந்த பாம்புகள் யோகி மற்றும் பிரயோகி ஆத்மாக்களாகிய நம்முடைய கழுத்து மாலையாக ஆகிவிடுகின்றது. பிராமணர்களாகிய நம்முடைய மற்றும் பிரம்மா பாபாவினுடைய இந்த அசரீரி தபஸ்வி சங்கரர் சொரூபத்தினுடைய நினைவு சின்னமானது இன்று வரையிலும் பூஜிக்கப்படுகின்றது. இந்த பாம்பு குஷியில் நடனமாடுவதற்கான மேடையாக ஆகிவிடுகின்றது. ஸ்திதிதான் மேடையாகும். எப்பொழுது விகாரங்கள் மீது நாம் வெற்றியாளராக ஆகின்றோமோ அப்பொழுதே தபஸ்வி மூர்த்தி பிரயோகி ஆத்மாவாக நாம் ஆகின்றோம். எவ்வாறு தந்தை அன்பு கடலாக இருக்கின்றாரோ அவ்வாறு நாம் மாஸ்டர் அன்பு கடலாகி அன்பாக காரியங்களை செய்விக்கின்றோம். யாராவது கோபப்பட்டாலும் நாம் அமைதியாக இருக்கின்றோம். புத்தியினால் இந்த பழைய துக்கமான உலகை மறந்து நாம் எல்லையற்ற சந்நியாசியாக ஆகின்றோம். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நாம் நினைவு செய்கின்றோம். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோம். விகாரங்கள் என்ற விஷப்பாம்புகளை கழுத்து மாலையாக ஆக்கக்கூடிய சங்கருக்கு சமமாக தபஸ்வி மூர்த்தி ஆத்மா நாம்
கோபம் என்ற பூதம் போர் புரிய முடியாதபடி சுபாவம் இனிமையானதாக சாந்தமானதாக வைத்திருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.